முருகா முருகா எல்லாரையும் காப்பாற்றுப்பா முருகா. நான் எங்கே போச்சு? ஆயா ஆயா என்ன பண்ணுற? நான் சாமி கும்பிட்றேன். நான் ஆயா இப்போ தான் சாமி கும்பிட்றேன். நம்ம பெரிய கடையில் முருகர் தான் போயிருந்தேன். ஓ சரியா நீங்கள் திருநெல்வேலிக்கு என்ன ஃபேமஸு? இது பஞ்சாமிர்தம் போயிருந்தேன். பழனியில் என்ன பால் டாயில கொடுப்பாங்க? இது திருநெல்வேலிக்கு அல்வா பெருமை, பழனிக்கு பஞ்சாமிர்தம் பெருமை, பள்ளிப்பாளையத்துக்கு வண்டிப்பாளையம் இல்லை பள்ளிப்பாளையம். சரி, பள்ளிப்பாளையத்துக்கு கிச்சன் பெருமை. கிச்சன் பேர் இல்லை சிக்கன் பேர். சிக்கன் பெருமை. கிச்சனாக தெரியல. பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன். நம்ம எல்லா ஊருக்குமே ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்குன்னும் போது பள்ளிப்பாளையத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபேமஸான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். இன்னைக்கு வெல்கம் டு அம்மு கிச்சன். நான் தான் உங்கள் ஷெஃப் விஜய். இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து மேலே வச்சுருவோம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கை, எடை எடுத்த வரமிளகா இது வந்து ஒரு 50 கிராம், 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 10 கிராம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்ல எண்ணெயில் வந்து அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டோம், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ கறியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா குக் பண்ணணும். ஏன்னா நம்ம லெக் பீஸ் போட்டிருக்கோம், பீஸ் வந்து நல்லா வேகணுன்றதுனால தண்ணியை ஊற்றிட்டு ஸ்லோ ஃபயர் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து வேக விட்டோன்னா சரியாயிடும். கறி நல்லா வெந்துருச்சு. இந்த டிஷ் வந்து பள்ளிப்பாளையன்ற ஊரில் வந்து கண்டுபிடிச்சாங்க, அதனால் இந்த டிஷ்க்கு வந்து அந்த பேர் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே வந்து தேவை கிடையாது. மற்ற சிக்கன் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா அது மாதிரி எது போட்டுட்ருக்கோம். இந்த இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. வெறும் காஞ்ச மிளகா, அந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், இந்த காரத்தில் தான் இது ரெடி ஆகும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இலையில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஷ் வந்து ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டவங்களா இருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். சாப்பிடாதவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணுற விஷயம் தான். தேங்காவும் அந்த வரமிளகாவோட டேஸ்ட்டும் தான் அந்த டிஷ்ஷுக்கான அல்டிமேட்டான டேஸ்ட்டு. நம்ம வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டோம். இப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவுமே தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.